ஒரு பெரிய கைத்தல் கொடுத்து லெட்ஸ் வெல்கம் தி எவர்கிரீன் ராதா மேம் அண்ட் கோபிநாத் அவர்கள். நம்ம கடவீதி கலகலக்கும் என் அக்கா மகள் அவ நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பளபள பழக்கும் ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா அவ பின்னி முடிச்ச அவ ரெட்ட சடையும் நல்ல எட்டு எடுத்து அவ வச்ச நடையும் சுண்டி ஒண்ணு போட்டத போல் சுண்டி சுண்டி வந்து கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா பொண்ணு யாருன்னு சில டைம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதோட சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து ஒரு காம்படிஷன் ஒன்று போடுவாங்க. இன்னைக்கு நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர். கிராமத்து திருவிழா சுற்று அண்ணா, நீங்க வந்து அட்டன் பண்ண ஒரு வித்தியாசமான ஒரு கிராமத்து திருவிழான்னா உங்க மைண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது? வித்தியாசமான இல்லை, ஆனால் எப்போதுமே கிராமத்து திருவிழா இருக்கும். எங்கள் ஊரில் கரம்பக்குடியில் கருப்பையா கோயில் திருவிழான்னு ஒரு திருவிழா இருக்கும். கரெக்டாக அந்த சம்மர் ஹாலிடே எப்போ வரும், ஒரு 20 நாள் 25 நாள் இருப்போம். எல்லா கசின்ஸும் வந்துடும். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு வைப் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போவும் நான் ஊரில் திருவிழானா முடிஞ்ச வரைக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது. நம்மளோட சின்ன வயசில் சேர்ந்து விளாண்டவனுங்களாம் தலையெல்லாம் நிறைச்சி மாப்பிள்ளை நல்லா இருக்கியலா அப்படின்னு வந்து நிற்கிறதுன்னு வெரி நைஸ் திங். ஒரு எல்லாரும் ஒன்றிணைந்து இருப்பதற்கான ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கே கூட மற்ற ரவுண்ட்ஸை விட எல்லாரும் அழகாக ட்ரெஸ்அப் பண்ணி அது நம்ம பீட்டு வந்துருதுல டன் 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 அதுக்குள்ளே வரையில ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்டை வருதுன்னா பாருங்களேன். மேடம், உங்களோட திருவிழா எக்ஸ்பீரியன்ஸ்? திருவிழானா கோயிலுன்னா அதை விட செலிப்ரேஷன் லைஃப்பில் எதுவுமே கிடையாது. எங்களோட குடும்ப கோயில் வீட்டில் இருந்து அந்த பாயெல்லாம் எடுத்து ஒரு தலையணை எல்லாம் சுற்றி பெட்ஷீட் எல்லாம் போட்டு முன்னாடியே போய் கொண்டு போய் வச்சுக்கிறது. அப்போ யாருமே வந்து உட்கார மாட்டாங்க. இடம் பிடிக்கிறது கொஞ்சம் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கும். பட் ஆனாலும் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவோன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த திருவிழாவில் நிறைய பேர் காயின்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. தெரியுமா? ஸோ என்ன பண்ணுவேன்னா எங்கள் அப்பாவும் இல்லை, அதனால அப்படியே கொஞ்சம் முன்னாடியே போகிறது. 10 மணிக்கு ஸ்கூலுன்னா ஒரு 8 மணிக்கே போயிட்டு அப்படி நோண்டு பார்த்து ஒரு 25 காசு 30 காசு தேருவாங்க. நான் அவனை திருட போலியே. ஆமா, சும்மா யாரும் தெரியாம போட்டுட்டு போனது. மிஸ் பண்ணதை எடுத்துட்டு காசுன்னா அப்படி கடவுள் மாதிரி. அப்புறம் கொண்டு வந்து ஒரு 5 காசு கடவுளுக்கும் கொடுத்துடுவேன். என்னோட இடத்துல தானே, நீ ஒரு 5 காசு வச்சுக்கப்பா, மிச்சம் எனக்கு. கடவுளே, நான் எல்லாத்தையும் மேலே தூக்கி போறேன், உனக்கு வேணுங்கிறத நீ மேலே எடுத்துக்க, விழுகிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த திருவிழா கூட்டத்தில் லவ் ஓடு மாதிரிங்களா? பெரிய செக்மெண்ட், பயங்கரமா சைட் அடிப்பாங்க. 15 நாள் திருவிழாவில் எது நடந்துச்சோ இல்லையோ, ஒரு 4 லவ், ஒரு 2 பிரேக்கப்பு, 3 விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. திடீர்னு பார்த்தா 10 நாள் திருவிழாக்கு வந்து 3ஆம் நாளே ஆள் இருக்க மாட்டான். எங்கடான்னு கேட்டால் நைட்டா தூக்கி இருப்பானுங்க. ஆனால் முளைப்பாரி வரதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் அடிக்கிறதுக்காக தான் வரிசையாக வரும். இல்லை, முளைப்பாரி வர்றது அதுக்கு இல்லை, அப்போ நீங்கள் சைட் அடிப்பீங்க. ஐயோ சார், அதான் டெஃபினேஷன் மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள இந்த பிள்ளை சூப்பராக இருக்கும், மாப்பிள்ள இந்த பிள்ளை நம்ம மாலுன்னும் போது வேணாம் அந்த பிள்ளை வேணாடா வேற ஆள், நல்லா இருக்கடா, இதுக்கு என்னடா குறை, இல்லைடா அது எங்கள் அக்காடா, அதனால அது வேணாண்டா வேற ஆளை பாடுறான்னு அந்த மாதிரிலாம் மாட்டி அடி வாங்கினதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய சம்பவம். ஆனால் முளைப்பாரியில் முதல்ல அடையாளம் காட்டின பையனுக்கு தான் இல்லையா, மற்ற பசங்க போட்டி போடக்கூடாது. ஆமாம், ஊரில் அப்படி உண்டுல, ஊரில் இருக்கு. ஆமாம், முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறப்ப யார் ஃபர்ஸ்ட் அடையாளம் காட்டி அந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா யாரும் தலையிடக்கூடாது. ஓஹோ, அதுக்கு அடிச்சு பையன் நான் ஃபர்ஸ்ட் இல்லை, நீ தான் ஃபர்ஸ்ட், நான் தான் பஸ்ஸரை ஃபர்ஸ்ட் அமுக்கினே மாதிரி இல்லை, அந்த மாதிரி அதுக்கு